துணை முதல்வர் பதவி அமித்ஷாவிடம் ஓகே சொன்ன விஜய் திமுகவிற்கு எதிராக பாஜகவுடன் கைகோப்பு. புதிய தேர்தல் 2026 நோக்கி சென்று கொண்டிருக்கும் விஜய்க்கு அரசியல் என்பது கலவர பூமி. இது சினிமா இல்லை என்று உணர்த்திய சம்பவம்தான் கரூர் சம்பவம். குறிப்பாக அரசியலுக்கு விஜயின் வருகை திமுகவிற்கு பாதகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்லலாம். அதிலும் விஜய் பனையூரை விட்டு வெளியே வரவே மாட்டார். அவர் எப்படி அரசியல் களத்தில் ஜொலிப்பார் என்ற விமர்சனம் இருந்து வந்த நிலையில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நான் மக்களை சந்திக்கப் போகிறேன் என்று சொல்லி அவர் ஒவ்வொரு சனிக்கிழமையும் செல்லும் இடமெல்லாம் திமுகவின் கோட்டை என சொல்லப்படும் தஞ்சாவூர், திருச்சி, நாகப்பட்டினம், கரூர். இதில் தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணர் கோட்டை, திருச்சி KN நேரு கோட்டை, கரூர் செந்தில் பாலாஜி கோட்டை என்ற பிம்பத்தை நொறுக்கும் விதமாக இருந்தது விஜய்க்கு கூடிய மக்கள் கூட்டம். இந்நிலையில் விஜயின் அரசியல் பயணத்துக்கு தடைக்கல்லாக இருந்தது கரூர் சம்பவம்தான் ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுக்கும் சம்பவமாக மாறியுள்ளது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு அமைதியாக இருந்த விஜய் அடுத்த 36 மணி நேரத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டார். அதில் முதல்வர் MK ஸ்டாலினுக்கு எதிராக தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி இருந்தார். இந்நிலையில் கரூர் சம்பவத்திற்கு பிறகு தன்னுடைய முதல் எதிரி திமுக தான் என்று முடிவு செய்துவிட்டார். தன்னுடைய அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக என்று இருந்த விஜய் இனி தன்னுடைய ஒரே எதிரி திமுக தான் என்று பிக்ஸ் செய்து வைத்துள்ள விஜய் பாஜக ஏற்கனவே திறந்து வைத்த கூட்டணி கதவுக்காக ஓகே சொல்லியுள்ளதாக தகவல் தெரிகிறது. கரூர் சம்பவம் நடந்ததற்கு பிறகு பாஜகவிடம் பேச்சுவார்த்தையை தொடர்ந்துள்ளார் விஜய். இந்த நேரத்தில் பாஜகவும் உங்களுக்கு துணையாக இருப்போம் என்று உறுதி அளித்துள்ளது. கரூர் சம்பவத்தை முழுமையாக விஜய் பக்கம் திருப்பலாம் என்ற எண்ணத்தை முறியடிக்கும் வகையில் உடனே பாஜக MP ஹேமமாலினி தலைமையில் பாஜக குழு அமைத்து கரூர் அனுப்பியது பாஜக தலைமை. இந்த நிலையில் விஜய் தரப்பு டெல்லியில் உள்ள அமித்ஷாவிடம் பேசியிருக்கிறது. இதைத் தொடர்ந்து விஜய் தரப்பு மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் சந்தித்து பேசியிருக்கிறது. இரண்டு தரப்பும் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு அமித்ஷா நேரடியாக விஜயிடம் தொடர்பு கொண்டதாக கூறப்படுகிறது. வரும் சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியுடன் விஜய் கைகோர்த்தால் மிக எளிதாக திமுகவை வீழ்த்திவிடலாம் என்று கூறப்படுகிறது. மேலும் மகாராஷ்டிரா மாநிலம் போன்று அதிமுக சார்பில் முதல்வர், விஜய்க்கு துணை முதல்வர், மேலும் பாஜக சார்பில் ஒரு துணை முதல்வர், கூட்டணியில் இடம் பெற்றிருக்கும் கட்சிகளுக்கு அமைச்சர் பதவியை பகிர்ந்து கொள்வது என்ற அமித்ஷா கோட்பாட்டிற்கு விஜய் சம்மதம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் கரூர் சம்பவத்தில் நடந்த அத்தனை குற்றச்சாட்டுகளையும் விஜய் அமித்ஷாவிடம் பகிர்ந்துள்ளார். பொறுமையுடன் கேட்டுக்கொண்ட அமித்ஷா உரிய விசாரணை நடத்தப்படும் என்று உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆதவ் அர்ஜுனாவை டெல்லியில் உள்ள முக்கிய பாஜக தலைவரை சந்தித்து மற்ற விஷயங்களை பேச விஜய் டெல்லிக்கு அனுப்பியுள்ளதாக தெரியப்படுகிறது.